ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த வீக் ஃபுல்லாக பாலிட்டி தமிழ் மேக்ஸு முடிக்கணும்னு சொல்லிட்டு. பாலிட்டி தமிழ் முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து மேக்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இந்த வீக் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம வாங்குகிற அமௌண்ட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு வட்டி கட்டுறோம்னா அடுத்த வருஷத்துக்கு அதே வட்டி தான் கட்ட போகிறோம். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தொகை வாங்குறோன்னா அதுக்கு வட்டி கட்டணும்னா அடுத்த 2வது வருஷம் பார்த்திங்கன்னா அந்த வட்டியும் வந்து அசலோடு வந்து ஆட் ஆகும். இதுதான் மீட்ரு வட்டி, கந்து வட்டி சொல்லுவோம்ல, என்னடா இவ்வளோ வட்டி ஏறுது, அதே மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்க்கலாமா? பி பார்த்திங்கன்னா 1000 கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தனித்தனியாக போட்டோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி வந்து மாறாது, அசலும் மாறாது, வட்டியும் மாறாது. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பாருங்கள், தனித்தனியாகவே போடும்போது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு போடும்போது இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 10%, 100 கீழே. இதில் ஃபார்முலா பார்த்திங்கன்னா PNR 500 தான் ஃபார்முலா. ஆனால் அந்த ஃபார்முலா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா 100 வந்து ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் வருஷத்துக்கும் போடும்போதே அந்த 100 வந்து செகண்ட் வருஷத்துலேயும் ஆட் ஆகி, அதாவது பிரின்சிபலாக ஆட் ஆகி கண்டுபிடிக்கும் போது வட்டியும் மாறுது பாருங்கள், அசலும் மாறுது. இதுதான் இதுக்கு உள்ள வித்தியாசம். இதில் நம்ம சம் போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து புரியும். இப்போ வாயில் சொல்லும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சம் போடலாம். நான் எக்ஸாம்பிள் சம் போடுறேன், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்.